என் அன்பு குழந்தையே, எனது இந்த வாக்கு உன்னுடைய செவிகளை சேரும் நேரமே உனக்கான அதிர்ஷ்ட காலங்கள் ஆரம்பித்து விடும். நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். 1000 பேர் உன்னை எதிர்த்தாலும் சரி, அவர்கள் அத்தனை பேரையும் மண்ணை கவ்வ செய்து உன்னை உயர்த்தி காட்டும் மாபெரும் சக்தி என்னிடம் உள்ளது. இந்த உண்மையை நீ உணர்ந்து கொண்டால் நீ என்னிடம் பூரண சரணாகதி இப்போதே அடைந்துவிடு. எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் இறைவன் என்னை காப்பார் என்கின்ற நம்பிக்கையுடன் கடந்து செல். உன்னுடைய நம்பிக்கையே உன்னை காக்கும். உன்னுடைய நம்பிக்கையே உன் பிரச்சனைகளை தவிடி பொடி ஆக்கிவிடும். இப்பொழுதெல்லாம் வீணான சிந்தனைகளுடன் வீணான நபர்களை நினைத்து உன்னுடைய நிம்மதியை இழந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழி வாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல் ஒரு கொடூரமாக பழிவாங்க இவ்வுலகில் யாராலும் முடியாது. உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து விலகியே இரு. அது பொருளானாலும் சரி, உறவானாலும் சரி, அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே கண்மணி. யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். ஆகவே உனக்கு யாரும் இல்லை என்றும் உனக்கு நடந்த அத்தனை தீங்கிற்கும் ஒரு பதில் கிடைக்கவில்லை என்றும் வருத்தப்படாதே. எல்லாவற்றிற்கும் பதில் நிச்சயம் என்னிடம் இருக்கும். உனக்கு இப்போது அதிர்ஷ்ட காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இது தெரியாமலும் புரியாமலும் தான் சதா சர்வ காலமும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். என்ன அப்பா, எனக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வருமா என்றுதானே மீண்டும் புலம்புகின்றாய்? ஆம் கண்மணி, உனக்குதான் அதிர்ஷ்ட காலம் வரப்போகின்றது. அது உன்னை நெருங்கிக் கொண்டும் இருக்கின்றது. அதிர்ஷ்டம் என்றால் பணம் பொருள் என்று அர்த்தமில்லை. உன்னுடைய வாழ்வு மகிழ்ச்சிகரமாக மாறினாலே உனக்கான அதிர்ஷ்டம்தானே. நீ என்னிடம் எதிர்பார்த்து ஏங்கிய பாக்கியங்கள் உனக்கு கிடைத்தாலே அதிர்ஷ்டம் என்று உணர்வாயல்லவா? எதுவுமே வேண்டாம். உன் உழைப்பிற்கான சரியான பலன்கள் கிடைத்தாலும் இத்தனை நாட்களாக காத்திருந்தாயே, விரதங்கள் பரிகாரங்கள் என்று செய்து கொண்டிருந்தாயே, அத்தனைக்கும் பலன்கள் உன்னுடைய கைமேல் கிடைத்தால் அதிர்ஷ்டம் என்று எடுத்துக்கொள்ள மாட்டாயா? அதிர்ஷ்டம் என்பது எந்தவித உழைப்பும் இல்லாமல் எந்தவித முயற்சியும் இல்லாமல் கண்மூடித்தனமாக உன்னுடைய கைகளில் வந்து பரிசு விழுவதல்ல. இனி இத்தனை காலங்களாக செய்த முயற்சிப்புக்கும் காத்திருப்பிற்கும் கிடைக்கும் பரிசு. இந்த மானிட பிறவியில் எல்லோருக்கும் அவரவருக்கான சரியான நேரத்தில் அவரவருக்கான அதிர்ஷ்டம் நிச்சயம் வந்தடையும். எவருக்கு எப்போது அதிர்ஷ்டம் வரும் என்று யாராலும் கணக்கிட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு குருவை நீ வழிபட்டு வந்தால், குருவை பின்பற்றி வந்தால் உனக்கான அதிர்ஷ்ட காலத்தை முன்கூட்டியே நீ அறிவாய். இதோ இப்பொழுது எனது இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றாயே, உனக்கான அதிர்ஷ்ட காலம் நெருங்கி விட்டது செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நிகழ்ந்த எல்லாவற்றிற்கும் பதில் கிடைக்கப் போகின்றது. வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒரே மாதிரியாக இருக்காதல்லவா? ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும், இன்னொரு நாள் ஏதோ ஒன்றை இழந்ததை போன்று கவலையாக இருக்கும். இவை அனைத்தும் எல்லோருக்கும் நடக்கும். அவரவர் வாழ்க்கையில் நீ இதற்கான காரணத்தை தேடினால் வாழ்க்கையின் முழுவதும் காரணத்தை மட்டும் தான் நீ தேட முடியும். வாழ்க்கையில் நீ எதையும் பெரிதாக யோசித்தால் அது பெரிதாகவே தோன்றும். அதை நீ புறக்கணித்து விட்டால் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். நீ எந்த சாயலில் ஒரு விஷயத்தை நோக்குகிறாய் என்பதில் தான் உன்னுடைய வாழ்க்கை உள்ளது. வாழ்க்கைக்கான பாதைகள் கடினமாக இருத்தலோ அல்லது சுலபமாக இருத்தலோ முக்கியமல்ல. பாதைகளை நீ எப்படி தேர்ந்தெடுத்துக் கொண்டு உன்னுடைய இலக்கை நீ அடைய எவ்வாறு போராடுகின்றாய் என்பதே இங்கு முக்கியம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் இறை வழியிலும் போராடும் பிரச்சனைகள் நிச்சயம் உனக்கு வெற்றியே தரும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்ட காலங்கள் என்று ஒன்று இருக்கும்போது, நீ இஷ்டப்பட்ட காலங்கள் என்றும் அதிர்ஷ்டமான காலங்கள் என்றும் ஒரு காலம் நிச்சயம் வரும். நான் பலமுறை கூறியிருக்கிறேனே,
இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்பும் ஒரு பெரும் மகிழ்ச்சியை இறைவன் ஒளித்து வைத்திருப்பான். துன்பத்தின் மறுபக்கம் சர்வ நிச்சயமாக இன்பம்தான் என் கண்மணி. நீ உன்னுடைய துன்ப காலங்களை கடந்து வந்து விட்டாய். துன்பத்தின் பக்கங்களை நிறைவாக பார்த்தும் விட்டாய். இனி நீ உன்னுடைய மறுபக்கத்தை பார்க்க போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்பமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு பொற்காலத்தை நீ காணப் போகின்றாய். என் அன்பு குழந்தையே, திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இனி எனது நேரடி பார்வையில் வைத்துள்ளேன். தன்னம்பிக்கையோடு இரு. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு. பயந்து ஒளியாதே. எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் என் பிள்ளைக்கு இல்லை. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இவை அனைத்தும் முடிவில்லாதது. இவை அனைத்தையும் நீ கடந்து வந்தால்தான் நீ தேடி வந்த அந்த அற்புதமான நிகழ்வுகள் நடக்கும். அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய். விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு அதையே நீ சகித்துக் கொண்டும் புரிந்து கொண்டும் வந்து விட்டாய். இனி எதற்காக கவலைப்படுகின்றாய்? எதற்காக இந்த பயம்? நான் இருக்கின்றேன். எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு துயரங்கள், இவற்றிலிருந்து கடந்து வந்திருக்கின்றாய். உன்னை நான் கைவிடுவேனா? இனி உனக்கு நடக்கப் போவதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன்னை நான் மகிழ்விப்பதற்காக உன்னை தேடி வரப்போகின்றேன். உன் கர்ம பலன்களை விலக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்வில் உயர்த்தப் போகின்றேன். என் தங்கமே, எப்போதும் ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். இப்போது நீ இருக்கும் நிலைதான் முடிவான நிலை என்று நினைக்காதே. இதைவிட மிகச்சிறந்த ஒன்று உன்னை நோக்கி வர காத்து கொண்டிருக்கின்றது. நீ தினமும் என்னிடம் செய்யும் பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். அதற்கான முழு பலன்களையும் உன் கைகளில் சேர்க்கவே இன்று நான் உன்னிடம் வந்துள்ளேன். உன் ஆசைகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவது என்னுடைய பொறுப்பு. இப்போது என் பிள்ளைக்கான சத்திய வாக்கினை சொல்கிறேன் கேள். இன்று இப்போது இந்த நொடி உன் மனம் எதை தேடி தவிக்கின்றதோ, எதற்காக ஏங்குகின்றதோ, எதை நாடி செல்கின்றதோ அதை உன்னிடம் சேர்க்கப் போகின்றேன். இந்த நொடி உன் மனதார என்னிடம் வைக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றப் போகின்றேன். இப்போது இந்த நொடி உன் வேண்டுதலை முழு நம்பிக்கையோடு என்னிடம் கூறு. அதை நான் முழுமையாக நிறைவேற்றித் தருகிறேன். முழு நம்பிக்கையோடு இரு. நல்லது